வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் வந்துட்டீங்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் ஒட்டுமொத்த கொல்கத்தாவையும் உலுக்கி எடுத்த ஒரு பெரிய சம்பவம். இது சாதாரணமா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தினது மட்டும் இல்ல. நட்பு, காதல், தகாத உறவு, கர்ப்பம், மிரட்டல் அப்படின்னு பல ட்விஸ்டுகளோட நகர்ந்து கடைசியா வெள்ளத்துல முடிஞ்ச ஒரு கொடூரமான கொலை சம்பவம் தான் இது. அது நவம்பர் 24/2025 கொல்கத்தாவோட பூர்பா பாரா அப்படிங்கிற பகுதியில 35 வயசான டீச்சர் அனிதா சாட்டர்ஜி அவங்களோட வீட்டுல ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது. காலையில 10 மணி இருக்கும். வீட்டுக்குள்ள வந்த அனிதா சாட்டர்ஜியோட ஹஸ்பண்ட் ராஜு பானர்ஜி அனிதா ரத்தக்கரையோட சடலமா கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்ன நடக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு எதுவுமே தெரியல. வீட்டை விட்டு பயங்கரமா அலறிக்கிட்டு தெருவுக்கு ஓடி வந்தாரு. அனிதாவுக்கு என்ன ஆச்சு, யாரு இதை பண்ணாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாரு. இதை கேட்ட அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அங்க வந்து கூடுனாங்க. உடனே போலீஸ்க்கு தகவல் போகுது. அந்த இடமே பரபரப்பாகுது. இம்மிடியேட்டா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அனிதாவோட பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. முதல்ல அனிதாவோட ஹஸ்பண்ட் ராஜு கிட்ட இருந்து விசாரணையை தொடர்ந்துறாங்க போலீஸ். உங்க 2 பேத்துக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்ததா அப்படின்னு போலீஸ் கேட்டப்போ, நான் என்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். வந்து பார்த்தா என் மனைவி இறந்து கிடக்குறாங்க. எங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாது, எந்த சச்சரவும் கிடையாது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாரு. அதுக்கப்புறம் விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க போலீஸ். நல்ல வேலையா அவங்க வீட்டுல சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்க. உடனே அந்த சிசிடிவியோட காட்சிகளை எடுத்து யார் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படிங்கறத கவனமா பார்க்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். அப்போதான் போலீஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. கொலை நடந்த நேரத்துல அனிதா நடத்திக்கிட்டு இருந்த டியூஷன்ல படிச்ச 17 வயசு பையன் அர்ஜுன் ராய் வீட்டுக்குள்ள வந்து போனது சிசிடிவில தெளிவா பதிவாகி இருந்துச்சு. உடனே அர்ஜுனை கைது பண்ண போலீசார் அவனை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அர்ஜுன், நான் கொலை பண்ணல, ஒரு புக்கை திருப்பி கொடுத்துட்டு தான் வந்தேன். டீச்சர் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, நான் புக்கை டேபிள் மேல வச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்தப்போ டீச்சர் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அர்ஜுன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படிங்கறத மட்டும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. உடனே அவனோட செல்போனை வாங்கி பார்த்தப்போ அனிதா டீச்சர் கூட அடிக்கடி வாட்ஸ்அப்ல பேசி இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. மட்டும் இல்லாம ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத தாண்டி 2 பேரும் லவ் பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காங்க. இதை ஆதாரமா வச்சு அர்ஜுன் கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொள்றாங்க போலீஸ். அப்போதான் இவங்க 2 பேருக்குள்ளயும் டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வேற ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் நடுங்குற அளவுக்கு இன்னொரு தகவல் வந்துச்சு. அது என்னன்னா, அனிதாவோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அதனோட ரிப்போர்ட் போலீஸோட டேபிளுக்கு வருது. அதை பார்த்த போலீஸ் நடுங்கி போறாங்க. என்ன காரணம்னா, அனிதா இறக்கும் போது 3 மாசம் கர்ப்பமாய் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அனிதா அர்ஜுன் வாட்ஸ்அப் சேட்டிங்ல பேசும்போது அனிதா நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னும் அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னும் அர்ஜுன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்ஜுனும் சரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏன் அனிதாவை கொலை பண்ற அளவுக்கு போனா அர்ஜுன் அப்படிங்கறதான் போலீஸ் அடுத்த கட்டமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல அனிதாவோட ஹஸ்பண்ட் ராஜு மிரண்டு போறாரு. போதும், என்னால இதுக்கு மேல எதையும் கேட்கவோ பார்க்கவோ மனசுலயும் உடம்புலயும் தெம்பு இல்ல. இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதை பத்தி என்கிட்டயோ என்னோட குடும்பத்துக்கிட்டயோ விசாரிக்க வராதிங்க. இந்த கேஸ் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்ல. அனிதா என் பொண்டாட்டியே இல்ல அப்படின்னு தலையில கைய வச்சுட்டு அழுறாரு. அதுக்கும் மேல அனிதா கொலை செய்யப்பட்டது சம்பந்தமா நான் கொடுத்த கேஸையும் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் கிட்ட தீவிரமா விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க போலீஸ். அப்போ அர்ஜுன் சொன்ன விஷயங்கள் போலீஸார இன்னும் அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. அர்ஜுன் சொன்னது இதுதான், அனிதா மிஸ் என்கிட்ட தப்பா பழக ஆரம்பிச்சப்போ நான் தவிர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இதெல்லாம் சகஜம், பயப்படாத அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி அவங்களோட ஆசைக்கு என்னை பயன்படுத்திட்டாங்க. திடீர்னு அவங்க கர்ப்பமாகிட்டாங்க. அதுக்கு நீ தான் காரணம், நீ தான் என் குழந்தையோட அப்பான்னு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. சரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ என்னோட ரகசிய புருஷனா இருக்கணும், இதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு என்ன மிரட்டினாங்க. நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன். என்னோட எதிர்காலமே பாலா போயிடும் அப்படின்னு பயந்தேன். சம்பவத்தன்னைக்கு என்னோட தனியா இருந்தப்போ எடுத்துக்கிட்ட போட்டோ வீடியோஸை என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க. பயத்துல நான் அவங்கள அடிச்சேன், மயக்கம் போட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்தவங்கள கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அர்ஜுன். மட்டும் இல்லாம அனிதாவோட வீட்டுக்கு பின்னாடி இருந்து யூஸ் பண்ண காண்டம்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட DNA சாம்பிள்ஸ் அர்ஜுனோட ஒத்து போச்சு. அர்ஜுன் தான் அனிதாவை கொலை பண்ணா அப்படிங்கறத தன் வாயாலே ஒத்துக்கிட்டான். மட்டும் இல்லாம அங்கிருந்த ஆதாரங்கள் அர்ஜுன் தான் கொலையாளி அப்படிங்கறத உறுதியா சொல்லுச்சு. அதனால அர்ஜுன் சிறார் சீர்திருத்த பள்ளியில அடைக்கப்பட்டிருக்கான். இந்த சம்பவம் கொல்கத்தா
காலம் முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு ஆசிரியர் மாணவர்கள் இடையே எப்படியான உறவுகள் இருக்கணும் அப்படிங்கிற விவாதங்களும் டிவி ஷோக்கள்ல நடக்க ஆரம்பிச்சிச்சு. இது எங்கேயோ நடந்த ஒரு சம்பவம், நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கடந்து போகாம இது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது தவறான தொடர்பு அல்லது தவறான ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் இந்த மாதிரி தொல்லைகள் கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம கண்காணிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளோட பிள்ளைங்க மட்டும் இல்ல, நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களோட பிள்ளைங்களா இருந்தாலும் இது மாதிரி பாதிக்கப்படக்கூடாது. அவங்களோட நடவடிக்கைகளை நம்ம கண்காணிக்க ஆரம்பிக்கணும். உண்மையை சொன்னா 90கள்ல இருந்த கண்டிப்பு இப்ப இருக்க குழந்தைகளுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். 90ஸ்ல இருந்த குழந்தைங்க ரொம்ப கண்டிப்போட வளர்ந்தாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து பேரண்ட்ஸ் வளர்த்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நல்லது கெட்டது அப்படிங்கிற எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்ல. பேரண்ட்ஸ் சுதந்திரம் கொடுக்கறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்கள தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க. இதனால பல பிரச்சனைகள் வரத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஸ்கூல் காலேஜ் போற பொண்ணுங்க பசங்க மேல எப்பவுமே ஒரு கவனத்தை நம்ம வச்சிருக்கணும். அவங்க என்னவெல்லாம் பண்றாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கணும். குறிப்பா அர்ஜுனோட பேரண்ட்ஸ் அவனோட நடவடிக்கைகளை ஆரம்பத்திலே கண்காணிச்சு அவனை தடுத்து நிறுத்தியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கி ஒரு கொலைகாரனா அர்ஜுன் மாறி இருக்க மாட்டான். இந்த கதையை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிராமி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.